ஐயா நீங்க எப்பவுமே இங்க தான் உட்கார்ந்திருப்பீங்களா? இங்கே தான் உட்காந்துருக்கோம். ஓகே. உங்க சொந்த ஊரு திருவண்ணாமலை தானா? இல்லை, சொந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம். ஓகே. அப்புறம் ஏன் இங்க வந்துட்டீங்க? குடும்ப சூழ்நிலைகள் கொஞ்சம் ஓரளவு குடும்பத்தில் கொஞ்சம் வெறுப்பாகி போய் அதோட வந்தேன். வெளிநாடுகள்லாம் போயிருக்கேன், வந்திருக்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் எத்தனையோ கோயில் குளங்கள்லாம் போயிருக்கேன், வந்திருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஊரை நான் என்னுடைய வயசில் 57 வயசுக்கு நான் பார்க்கவே இல்லை. எதனால் அப்படி சொல்கிறீங்க? காரணம்னா 24 மணி நேரமும் கூட்டங்கள் போய்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு தோதான போலீஸ்னா நல்ல பாதுகாப்பு கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. எந்த நேரம் நைட்டு 2 மணி 1 மணிக்கு எப்போ பார்த்தாலும் போலீஸ் ரவுண்டிங் போயிட்டுருக்கு, சுத்தம் பண்ணுறவங்க சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி எங்கேயுமே உலகத்திலே இருக்காதுன்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு இருக்குது. ஓகே. இங்கே என்ன ஐயா ரொம்ப ஸ்பெஷல், அது விசேஷமான ஒரு விஷயம்? ஏன்னா இப்போ கிரிவலம் போகிறாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி ரெகுலராக போய்கிட்டு இருக்காங்க. அதனால் எதனால இவங்க ரெகுலராக வராங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, முழு நம்பிக்கை அதனால முழு நம்பிக்கை வந்துருச்சு, அதான் காரணம். முழு நம்பிக்கை வந்ததுனால தான் வர்றாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து 2 வயசு 3 வயசு குழந்தைங்கள்லேருந்து எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வயசான முடியாதவங்க, இந்த கால் நொண்டி ஊனமாக இருக்கிறவங்க, கை ஊனமாக இருக்கிறவங்க கூட அந்த இது போகிறாங்க, உருண்டு போகிறாங்கல்ல, அந்த மாதிரி இதுகள்லாம் போகிறாங்க, அதுலேயும் வந்துக்கிட்டே இருக்காங்க. அதான் ஒரு பெருமையாக இருக்குது. ஃபுல்லாக அதான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஊரை பார்க்க முடியாதுங்க. வந்துட்டு போனாக்கா அந்த அளவுக்கு புண்ணியம் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. நினச்சது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு போகிறாங்க, நாங்கள் நினச்சி வந்த காரியம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வர்றதில் அதிகமாக எனக்கு தெரிய ரிசர்ச் செலவில் 100 பேர் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 1000 பேர் வந்தாங்கன்னா தமிழ்நாடு வெறும் 250 பேர் தான் வருவாங்க. ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா இவங்க தான் பயங்கரமாக, தெலுங்கு பீப்புள் தான் அதிகமாக வருது. ஓகே. உள்ள ஆசிரமங்கள் அது இதில் பூரா இருக்கிறது, அதிகமான இருக்கிறது ஆந்திரா ஆசிரமங்கள் தான் இருக்குது. ஆந்திராக்காரங்க கவுன்சில் தான். நீ நான் அன்னைக்கு கூட கேட்டேன் ஒருத்தர், நீங்கள் என்ன அமெரிக்காவா இல்லை வேறு எங்கேயும் சொல்லிட்டு அவங்க கேட்டால் நான் லண்டனில் இருந்து இருக்கிறவங்க இங்கே நிறைய பேர் தங்கியிருக்காங்க, லேடிஸுங்க ஜென்ஸுங்க எல்லாம் தங்கியிருந்து அவங்க நெதவும் கிரிவலம் வர்றாங்க. நெதவும் கிரிவலம் வர்றாங்க.